சென்னையில் டாக்டர் அன்புமணி ராமதாஸை பாமக பொதுச் செயலாளர் வடிவேல் ராவணன் மற்றும் பொருளாளர் திலகபாமா ஆகியோர் ஒரே நேரத்தில் சந்தித்து பேசியுள்ளனர். இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைந்திருக்கிறார் நமது செய்தியாளர் வினிஷ். வணக்கம். இது குறித்தான கூடுதல் விவரங்களை வழங்கலாம். கடந்த ஒரு வார காலமாகவே பாட்டாளி மக்கள் கட்சியில் ஒரு குழப்பம் நீடிக்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவராக தானே செயல்பட போவதாக அக்கட்சியினுடைய நிறுவனர் ராமதாஸ் கடந்த வாரம் செய்தியாளர் சந்திப்பிலே அறிவித்திருந்தார். மேலும் கட்சியின் தலைவராக இருந்த அன்புமணி ராமதாஸ் செயல் தலைவராக நியமிக்கப்படுவதாகவும் தானே அடுத்த காலங்களில் கட்சியை வழிநடத்தப் போவதாகவும் தன்னுடைய செய்தியாளர் சந்திப்பில் கூறியதை தொடர்ந்து கடந்த ஒரு வாரத்திற்கு மேலாக கட்சியில் பல்வேறு குழப்பங்கள் நீடித்து வருகிறது. இது தொடர்பாக 4 தினங்களுக்கு முன்பாக அன்புமணி ராமதாஸ் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தார். பொதுக்குழு உறுப்பினர்கள் மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நான் தான் கட்சியினுடைய தலைவர், பாமகனுடைய நிறுவனர் ராமதாசனுடைய கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் நிலைநிறுத்தக்கூடிய வகையில தொடர்ந்து செயல்பட போவதாகவும் அறிவித்திருந்தார். அதற்கு பிறகாக கட்சியினுடைய பொருளாளர் திலகபாமா நேரடியாக கட்சியினுடைய நிறுவனர் ராமதாஸுக்கு எதிராக ஒரு கருத்தை முன்வைத்திருந்தார். ராமதாஸை வகைப்படக்கூடிய திலகபாமா கட்சியில் இருந்து வெளியேற வேண்டும் என அவருக்கு எதிராக பாமகவினுடைய பொதுச் செயலாளர் வடிவேல் ராவணன் திலகபாமாக்கு எதிராக ஒரு கருத்தை முன்வைத்திருந்தார். தொடர்ந்து கட்சியினுடைய நிர்வாகிகள் மத்தியில் ஒரு குழப்பமான சூழ்நிலை நீடித்தக்கூடிய நிலையில தற்பொழுது அன்புமணி ராமதாஸை திலகபாமாவும் வடிவேல் ராவணனும் ஒரு சேர சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார்கள். ஆனால் இந்த பேச்சுவார்த்தையின் போது அன்புமணி ராமதாஸையும் சமாதானப்படுத்தக்கூடிய முயற்சியில் ஈடுபட்டார்களா அல்லது வடிவேல் ராவணனுக்கும் திலகபாமாவுக்கும் இடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாட்டை தீர்க்கக்கூடிய முயற்சியில அன்புமணி ராமதாஸ் ஈடுபட்டாரா என்பது போன்ற கேள்விகள்லாம் எழுந்திருக்கிறது. தொடர்ந்து ஒரு வார காலமாகவே பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகள் முக்கிய பிரமுகர்கள் மத்தியில் ஒரு குழப்பமான சூழல் நீடித்தக்கூடிய நிலையில இந்த சந்திப்பு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக பாமகவினுடைய நிறுவனர் ராமதாஸ் தன்னுடைய நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறார். நான் தான் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர், நான் தான் தலைவர், அடுத்தடுத்து வரக்கூடிய தேர்தலில் கூட்டணி தொடர்பான முக்கிய முடிவுகளை நான் தான் எடுப்பேன் என நிறுவனர் ராமதாஸ் தொடர்ந்து தன்னுடைய நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறார். ஒருபுறம் அன்புமணி ராமதாஸ் தன்னுடைய நிலைப்பாட்டில் அவரும் உறுதியாக இருக்கிறார். பொதுக்குழு உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான் தலைவர் என்ற அடிப்படையில் நான் தான் பொதுக்குழு உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டேன், தொடர்ந்து நான் தான் தலைவராக செயல்படுவேன் என ஒருபுறம் அவரும் உறுதியாக இருக்கிறார். இந்த நிலையில் திலகபாமா மற்றும் வடிவேல் ராவணன் அன்புமணி ராமதாஸ் சந்தித்தது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி வினிஷ். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.